السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த ஆற்றல் தொடர்பாக எடுத்து கூறியவாறு ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், எனது மார்க்கம் என்னவென்றால் வேறெந்த நபிக்கும் கிடைத்திராத பரிசுத்த ஆற்றலை ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஈர்க்கும் ஆற்றல் மிக வலுவானதாக இருந்தது என்பதே இஸ்லாத்தின் வெற்றியின் இரகசியமாகும். பிறகு அன்னாரது பேச்சுக்களில் எப்படிப்பட்ட தாக்கம் இருந்தது என்றால் கேட்பவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். கூறுகிறார்கள், எவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈர்த்தார்களோ அவர்களை தூய்மையாக்கினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சஹாபாக்களிடத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்பது தொடர்பாக எடுத்து கூறியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், சஹாபாக்களின் நிலைமைகளை பார்த்தால் அவர்களில் பொய் பேசுபவர் எவரும் தென்படுவதில்லை. ஆனால் அரபு நாட்டின் ஆரம்ப நிலையை பார்த்தால் அவர்கள் மடமையில் கிடந்ததை பார்க்க முடியும். சிலை வணக்கத்தில் மூழ்கி இருந்தார்கள். அனாதைகளின் செல்வத்தை விழுங்கியும் எல்லா வகையான தீமையிலும் துணிந்தவர்களாகவும் அசுத்தமானவர்களாகவும் இருந்தனர். கொள்ளையர்களை போன்று வாழ்ந்து வந்தனர். சுருக்கமாக தலை முதல் பாதம் வரை அசுத்தத்தில் மூழ்கி கிடந்தனர். ஆனால் அன்னார் அவர்களிடத்தில் எப்படிப்பட்ட புரட்சியை ஏற்படுத்தினார்கள் என்றால் அதை போன்ற உதாரணம் வேறு சமுதாயங்களில் காண கிடைப்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த அற்புதம் எவ்வளவு பெரியது என்றால் உலகின் கண் திறப்பதற்கு இதுவே போதுமானதாகும் என்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறியுள்ளார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதரை சீர்படுத்துவது என்பது கஷ்டமானதாகும். ஆனால் இங்கு ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஈமான் மற்றும் களப்பற்ற தன்மையின் எப்படிப்பட்ட முன் உதாரணத்தை வெளிப்படுத்தினார்கள் என்றால் உண்மைக்காக ஆடுகளைப் போன்று அறுபட்டனர். உண்மை என்னவென்றால் அவர்கள் இப்பூமியின் மனிதர்களாக இருக்கவில்லை. மாறாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனை, நேர்வழி மற்றும் தாக்கத்திற்குரிய அறிவுரைகள் அவர்களை விண்ணவர்களாக ஆக்கியது. பரிசுத்த பண்புகள் அவர்களிடத்தில் உருவாகின. இந்த முன்மாதிரியை தான் நாம் இஸ்லாமாக
உலகிற்கு முன்னால் எடுத்து வைக்கின்றோம். அன்னார் கூறுகிறார்கள், இந்த சீர்திருத்தத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை முஹம்மது என முன்னறிவிப்பாக கூறினான். இதனால் அன்னார் உலகில் புகழப்பட்டார்கள். ஏனென்றால் அன்னார் பூமியை அமைதி, சமாதானம் மற்றும் உயர் நன்னடத்தை, நல்லொழுக்கத்தால் நிரப்பினார்கள். இன்றும் நாம் பார்க்கிறோம், நீதியின் கண்கொண்டு பார்ப்பவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மடமையான அசுத்தத்தில் மூழ்கியிருந்த மனிதர்களை கல்வியற்ற மனிதர்களாக மாற்றினார்கள். பிறகு இறைவனை பிரதிபலிக்கும் மனிதர்களாக மாற்றினார்கள் என்பதை ஏற்காமல் இருக்கவே முடியாது. சில வருடங்களுக்கு முன் ஒரு யூத ஆராய்ச்சியாளர் என்னிடம் கூறினார், யூதர்களுக்கு மஸ்ஜித் அக்ஸா செல்வதற்கான அனுமதி இல்லாதிருந்தும் கூட நான் அங்கு சென்று அனைத்தையும் பார்த்து வந்துள்ளேன். அங்கு பார்த்ததை அவர் கூறியது மிகவும் விரிவானதாகும். எவ்வாறு இருப்பினும் அவர் கூறினார், அங்கு பள்ளிவாசலை காட்டக்கூடிய கண்காணிப்பாளருக்கு நான் முஸ்லிம் இல்லை என என் மேல் சந்தேகம் ஏற்பட்டது. இவர் கூறுகிறார், ஒவ்வொரு முறையும் நான் ஒரு முஸ்லிம் என்பதை போல் ஏதேனும் ஒன்றை கூறி வந்தேன். எதுவரை என்றால், அங்குள்ள கண்காணிப்பாளருக்கு திருப்தி ஏற்படுத்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என கலிமா கூட கூறினேன். நான் முழுவதுமாக பள்ளியை பார்த்துவிட்ட போது அங்குள்ள கண்காணிப்பாளர் என்னிடம், நீங்கள் கலிமா கூறிவிட்டீர்கள்தான், இருந்தாலும் எனக்கு நீங்கள் முஸ்லிமா என்கின்ற சந்தேகம் உள்ளது என்றார். எனக்கு நீங்கள் முஸ்லிம் என்ற திருப்தி இல்லை. இப்போது நீங்களோ பார்த்து விட்டீர்கள், இப்போதாவது எனக்கு நீங்கள் உண்மையை கூறுங்கள் என்றார். நான் அவரிடம் கூறினேன், நீங்கள் சரியாக சொன்னீர்கள், நான் முஸ்லிம் இல்லைதான், நான் ஒரு யூதர் ஆவேன். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். அதாவது அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் எவரும் இல்லை. பிறகு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறியதையும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் அரபு நாட்டின் வரலாற்றை நான் அறிந்துள்ளேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாதத்திற்கு முன் அரபு நாட்டின் நிலைமை எவ்வாறு இருந்தது என்பதை நான் நன்கறிவேன். அப்படிப்பட்ட நிலைமையை ஒரு நபியால் மட்டுமே சீர்படுத்த முடியும். உலகவாதி தலைவர்கள் அந்நிலையை மாற்ற இயலாது. எனவே நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நான் நம்பிக்கை வைத்தாலும் நம்பிக்கை கொள்ளாவிட்டாலும் நான் அவர்களை இறைவன்புறமிருந்து வந்த நபியாகவே கருதுகிறேன் என்றேன். எவ்வாறு இருப்பினும் உலகவாதியாக இருந்தும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த மாபெரும் புரட்சியை ஏற்றுக்கொண்டார். ஆக இன்றும் எவரேனும் நீதியோடு பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த ஆற்றலால் சஹாபாக்களிடத்தில் ஏற்பட்ட அசாதாரணமான மாற்றத்தை பார்த்தால் அன்னார் இறைவனின் தூதராவார்கள் என்பதை ஏற்காமல் இருக்கவே முடியாது. சஹாபாக்கள் தொடர்பாகவும் அவர்களின் அசாதாரணமான அந்தஸ்து தொடர்பாகவும் அவர்களிடத்தில் ஏற்பட்ட அசாதாரணமான மாற்றங்கள் தொடர்பாகவும் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், சஹாபாக்களின் உதாரணத்தை பாருங்கள். உண்மையில் சஹாபாக்களின் முன்மாதிரிகள் அனைத்து நபிமார்களினுடைய முன்மாதிரிகளாகும். இறைவனுக்கு செயலே விருப்பமானதாகும். அவர்கள் ஆடுகளைப் போன்று தங்களது உயிர்களை துறந்தனர். அவர்களினுடைய உதாரணம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் தொடர்ந்து வரும் நபித்துவத்தை போன்றதாகும். அதாவது நபித்துவம் தொடர்பான எண்ணம் மற்றும் புரிதல் வடிவம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் முதலே தொடர்ந்து வருகிறது கூறுகிறார்கள். ஆனால் அது பற்றி புரிய முடியாமல் இருந்தது. ஆனால் சஹாபாக்கள் அதை பிரகாசமாக்கி காட்டிவிட்டார்கள்.
உண்மை மற்றும் விசுவாசம் என்பது இதைத்தான் கூறுவர் என எடுத்துரைத்து விட்டார்கள். பிறகு கூறுகிறார்கள், அவர்கள் கழித்த சொகுசு அற்ற வாழ்க்கையின் உதாரணமும் வேறெங்கும் காண கிடைப்பதில்லை. சஹாபாக்களின் கூட்டம் வியத்தகு, மதிப்பளிக்கத்தக்க, பின்பற்றத்தக்க கூட்டமாக இருந்தது. அவர்களின் உள்ளங்கள் நிச்சய உறுதியினால் நிரம்பி இருந்தன. ஆனால் கூறுகிறார்கள், நிச்சய உறுதி ஏற்பட்டால் ஆரம்பத்தில் செல்வத்தை தியாகம் செய்ய தோணும். பிறகு அது அதிகரிக்கும் போது அந்த நிச்சய உறுதியை உடையவர் இறைவனுக்காக உயிரையும் தியாகம் செய்வதற்கும் தயாராகி விடுகிறார். பிறகு சஹாபாக்களின் சிறப்பம்சத்தை எடுத்துரைத்தவாறு ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ், அதாவது அவர்களை எவ்வித வியாபாரமும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து கவனமற்றவர்களாக ஆக்குவதில்லை. இதை விளக்கியவாறு அன்னார் கூறுகிறார்கள், இந்த ஒரு வசனம் மட்டுமே சஹாபாக்களுக்கு ஆதரவாக போதுமானதாகும். அவர்கள் பெரும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தினர். ஆங்கிலேயர்களும் கூட இதை ஏற்றுக்கொள்கின்றனர். அதாவது இது போன்ற முன்னுதாரணங்கள் கிடைப்பது கடினமாகும் என்கின்றனர். கூறுகிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களை எந்த வியாபாரமும் இறைவனை நினைவு கூறுவதை விட்டு தடுக்க முடியாது. அதாவது இறைவன் மீதுள்ள அன்பில் எந்த அளவுக்கு முழுமை இருந்தது என்றால், உலக வேலைகள் எவ்வளவு அதிகமானதாக இருந்தாலும் அவர்களுடைய நிலையில் தடையை ஏற்படுத்த இயலாதிருந்தது. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ், அதாவது அவர்களை எவ்வித வியாபாரமும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து கவனமற்றவர்களாக ஆக்குவதில்லை என்று எவர்களை பற்றி அல்லாஹ் கூறியுள்ளானோ அவர்களே முழுமையான அடியார்கள் ஆவர். உள்ளம் உண்மையான இறைவனோடு உண்மையான தொடர்பை ஏற்படுத்தி விடும்போது பிறகு அவனை விட்டு பிரிவதே இல்லை. அந்த நிலைமையை இவ்வாறு புரிந்து கொள்ளலாம். அதாவது ஒருவருடைய குழந்தை நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவர் எங்கு சென்றாலும் எந்த பணியில் மூழ்கி இருந்தாலும் அவருடைய உள்ளமும் சிந்தனையும் அந்த குழந்தையின் மீதே இருக்கும். அதேபோல் எவர்கள் இறைவனோடு உண்மையான தொடர்பு மற்றும் அன்பை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் என் நிலையிலும் இறைவனை மறப்பதில்லை. ஆக சஹாபாக்கள் இறைவனோடு எப்படிப்பட்ட உண்மையான தொடர்பு மற்றும் அன்பு கொண்டிருந்தார்கள் என்றால், அவர்கள் இறைவனை விட்டு கவனமற்றவர்களாக இருப்பார்கள் என்ற கேள்விக்கே இடமில்லை. அல்லது ஏதேனும் தியாகத்திற்கு அவர்கள் தயங்குவார்கள் என்ற கேள்விக்கும் இடமில்லை. சஹாபாக்களின் ஏராளமான உதாரணங்கள் உள்ளன. ஹஜ்ரத் ஹுபாப் பின் அர்ப் தொடர்பாக வருகிறது, அவர்களுடைய மரண தருவாய் நெருங்கிய போது அவர்களுக்கு இறை அச்சம் எந்த அளவுக்கு இருந்தது என்றால், அவர்கள் தனது கஃனை பார்ப்பதற்காக கொண்டு வருமாறு கூறினார்கள். பார்த்தபோது அது ஒரு சிறந்த துணியால் ஆன கஃனாக இருந்தது. தனது நண்பர்களிடம், இவ்வளவு சிறந்த கஃனாக எனக்கு போடுகிறீர்களா என கேட்டார்கள். பிறகு அழ ஆரம்பித்தார்கள். கூறினார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தை ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கஃனாக ஒரு போர்வைதான் கிடைத்தது. அதுவும் எவ்வளவு சிறியதாக இருந்ததென்றால், காலை மறைத்தால் தலை தெரிந்தது, தலையை மறைத்தால் கால் தெரிந்தது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலின்படி கால்கள் புற்களால் மறைக்கப்பட்டன. பிறகு மிகவும் அச்சத்துடன் கூறினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நான் ஒரு தினாருக்கோ அல்லது ஒரு திர்ஹமுக்கோ சொந்தக்காரராக இருக்கவில்லை. ஆனால் இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளின் காரணமாக, அல்லாஹ்வின் அருளின் காரணமாக, அந்த தியாகங்களை இறைவன் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அல்லாஹ் எனக்கு எவ்வளவு செல்வத்தை வழங்கியுள்ளான் என்றால், வீட்டின் மூலையில் கிடக்கும் பெட்டியில் கூட 40,000 திர்ஹம்கள் உள்ளன. கூறினார்கள், அல்லாஹ் எந்த அளவுக்கு வழங்கினான் என்றால், அல்லாஹ் எனது
நற்செயல்களுக்கான நற்கூலியை இவ்வுலகிலேயே வழங்கிவிட்டானோ என நான் அஞ்சுகிறேன். மறுமையின் நற்கூலியிலிருந்து நான் விலக்கி வைக்கப்பட்டு விடுவேனோ என்று பயமாக உள்ளது என்றார்கள். இவர்களின் இறுதியாக நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் சஹாபாக்கள் இவர்களை நலம் விசாரிப்பதற்காக சென்றிருந்த போது, நீங்களும் பெரும் சஹாபாக்களை சந்திக்கப் போகிறீர்கள் என்று அவர்களுக்கு ஆறுதல் கூறிய போது அழ ஆரம்பித்து விட்டார்கள். கூறினார்கள், நான் மரண பயத்தால் அழுகிறேன் என்று எண்ண வேண்டாம். மாறாக நீங்கள் எந்த சஹாபாக்களின் சகோதரர் என என்னை கூறினீர்களோ அவர்களின் அந்தஸ்து மிகவும் உயர்வானதாகும். நான் அவர்களின் சகோதரராக இருக்க தகுதி உடையவனா இல்லையா என்று கூட தெரியவில்லை. கூறினார்கள், நமக்கு முன் சென்றவர்கள் இப்போது நாம் அனுபவித்து வரும் உலக செல்வங்களை அனுபவிக்கவில்லை. அவர்களின் இறையச்சத்தின் நிலை எவ்வாறு இருந்தது என்றால், தன்னை மிகவும் பலவீனமானவராக கருதி வந்தார்கள். அல்லாஹ் மீதுள்ள அச்சம் இருந்தது, கவலை இருந்தது. மரணித்த பிறகு இறைவன் நம்மோடு திருப்தி அடைவானா இல்லையா என்ற கவலை இருந்தது. மேலும் அல்லாஹ் திருப்தி அடைய வேண்டும் என்றே துவா செய்து வந்தார்கள். அன்னாரின் தியாகமும் மார்க்க தொண்டும் எவருக்கும் சளைத்ததாக இருக்கவில்லை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான் இவர்களுடைய ஜனாசாவை தொலை வைத்தார்கள். அப்போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருந்தார்கள். அவர்கள் தொடர்பாக புகழ்ந்தும் கூறினார்கள். அந்த சொற்களிலிருந்தே ஹஜ்ரத் குபாப் அவர்களினுடைய அந்தஸ்தை கணித்துக் கொள்ளலாம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் குபாப் மீது கருணை காட்டுவானாக. அவர் மிகுந்த அன்புடனும் ஆர்வமுடனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பிறகு ஹிஜ்ரத் செய்யும் நல் வாய்ப்பினை பெற்றார். பிறகு அவர் ஒரு போராளியின் வாழ்க்கையை கழித்தார். கடினமான சோதனைகளை கடந்தார். மிகுந்த பொறுமை மற்றும் நிலைப்புத்தன்மையை வெளிப்படுத்தினார்கள். ஹஜ்ரத் அலி கூறினார்கள், அல்லாஹ் இப்படிப்பட்ட நற்செயலாற்றும் மக்களின் நற்கூலியை வீணாக்குவதில்லை. ஹஜ்ரத் குபாப் அவர்களினுடைய அந்தஸ்து ஹஜ்ரத் உமர் அவர்களின் பார்வையிலும் மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. ஒரு முறை ஹஜ்ரத் உமர் குபாபை அழைத்து தனது நாற்காலியில் அமர்த்தினார்கள். கூறினார்கள், குபாப், என்னோடு நீங்களும் என் நாற்காலில் அமரும் தகுதி வாய்ந்தவர்கள் ஆவீர்கள் என்று கூறினார்கள். பின்னர், பிலாலை தவிர வேறு யாரும் என் நாற்காலில் அமர தகுதி உடையவர்கள் என்று நான் கருதவில்லை. ஹஜ்ரத் பிலாலும் கூட ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றதனால் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். ஹஜ்ரத் குபாப் கூறினார்கள், அமீருல் மூமினீனே, சந்தேகமின்றி பிலாலும் உரிமை உடையவராவார். ஆனால் சம்பவம் என்னவென்றால், பிலாலை இணை வைப்பவர்களிடமிருந்து காப்பாற்றக்கூடியவர்கள் இருந்தனர். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் அவரை வாங்கி பிறகு அவரை விடுவித்தார்கள். ஆனால் என்னை அநீதியிலிருந்து காப்பாற்ற எனக்கு யாரும் இருக்கவில்லை. எப்படிப்பட்ட ஒரு நாளும் வந்ததென்றால் என்னை நிராகரிப்பாளர்கள் பிடித்து நெருப்பில் போட்டுவிட்டனர். ஒரு அநீதியாளன் எனது நெஞ்சில் கால் வைத்து விட்டான். அதனால் என்னால் அந்த நெருப்பிலிருந்து வெளியேற முடியவில்லை. முதுகு நெருப்பு கங்கில் கிடந்தே வெந்துவிட்டது. அதாவது கங்கில் படுக்க வைத்தனர். பிறகு ஹஜ்ரத் குபாப் தனது முதுகிலிருந்து துணியை அகற்றி வெள்ளை கோடுகள் நிறைந்த நெருப்பு சுட்ட அடையாளத்தை காட்டினார்கள். கொதிக்கும் கங்குகளில் கிடந்ததன் காரணமாக இந்த அடையாளம் ஏற்பட்டது என்றார்கள். தோல் உருகி பிறகு வெண்ணிற தோல் புதிதாக வந்துள்ளது என்று காண்பித்தார்கள். ஹஜ்ரத் குபாப் பதர் போரிலும் உஹத் போரிலும் அஹல் போரிலும் கலந்து கொண்டார்கள். இவை அனைத்திற்கு பிறகும் அல்லாஹ் என்னோடு திருப்தி அடைவானா இல்லையா என மரண நேரத்தில் கவலை கொள்கிறார்கள். பிறகு முஆஸ் பின் ஜபல் என்ற ஒரு சஹாபி இருந்தார்கள். அவர்கள் தொடர்பாக வருகிறது, தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்கள்.
நீண்ட இறைவணக்கம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களின் தஹஜ்ஜுத் தொழுகை பற்றி அவர்களில் நெருங்கியவர்கள் இவ்வாறு படம் பிடித்து காட்டுகின்றனர். அதாவது, அல்லாஹ்விடம், எனது இறைவனே, இப்போது அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், கண்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வே, நீ ஹை மற்றும் கையூமாக இருக்கின்றாய். நான் உன்னிடமிருந்து சொர்க்கத்தை நாடுகிறேன். ஆனால் நான் அமல் செய்வதில் சற்று சோம்பேறியாக உள்ளேன். நான் நெருப்பை விட்டு தூரம் செல்வதில் பலவீனமானவனாகவும் இயலாதவனாகவும் உள்ளேன். நரக நெருப்பு உள்ளது என்பதை நான் அறிவேன். அதிலிருந்து தப்புவதற்கு நன்மைகள் செய்ய வேண்டும். ஆனால் அதிலிருந்து தப்பிப்பதற்கு நான் பலவீனமானவனாக இருக்கிறேன். அல்லாஹ்வே, நீ உன் தரப்பிலிருந்து எனக்கு நேர்வழியை வழங்குவாயாக. மேலும் கியாமத் நாளன்றும் கிடைக்கக்கூடிய நேர்வழியை வழங்குவாயாக. அந்நாளில் நீ உனது வாக்குறுதியை மீறமாட்டாய். அல்லாஹின் வழியிலும் அதிகம் செலவழித்தும் வந்தார்கள். செலவழித்ததன் காரணமாக அவர்களுக்கு கடனும் ஏற்பட்டு வந்தது. ஹஜ்ரத் முஆஸை பற்றி கஅப் பின் மாலிக் அவர்களின் மகன் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஹஜ்ரத் முஆஸோடு வித்தியாசமாக நடந்து கொண்டான். அவர் மிகவும் அழகானவராகவும் கொடை தன்மை உடையவராகவும் இருந்தார்கள். அவர்களுடைய துஆவும் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்தது. அல்லாஹ்விடம் கேட்பவற்றை அல்லாஹ்வும் வழங்கி வந்தான். அல்லாஹ்வும் இவர்களோடு குறிப்பான நடத்தையை கொண்டிருந்தான். கடன் ஆகிவிட்டாலும் கூட அல்லாஹ் அதை செலுத்துவதற்கான ஏற்பாட்டையும் செய்து விடுவான். வியத்தகு புரிதிறன் மற்றும் ஞானத்தை அல்லாஹ் அன்னாருக்கு வழங்கி இருந்தான். இந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வோடு அன்பு கொண்டிருந்ததன் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அன்பு கொண்டிருந்தார்கள். அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பின் காரணமாகவே அல்லாஹ்வோடும் அன்பு ஏற்பட்டிருந்தது. ஏனென்றால் அன்னாரின் பரிசுத்த ஆற்றலே இவர்களிடத்தில் இறை அன்பின் ஞானத்தை ஏற்படுத்தியது. ஏற்கனவே கூறப்பட்டது போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த ஆற்றல் அவர்களிடத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. அவ்வாறில்லாமல் இருந்திருந்தால் இது போன்ற அன்பு நேசத்தின் வரலாறு ஒருபோதும் எழுதப்பட்டிருக்காது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று அல்லாஹ்வுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அன்பு எவ்வாறு இருந்தது என்றால் அதற்கும் எவ்வித நிகரான உதாரணமும் இல்லை. ஹஜ்ரத் ஷமாஸ் பின் உஸ்மான் தொடர்பாக வரலாற்றில் எப்படிப்பட்ட சம்பவம் எழுதப்பட்டுள்ளது என்றால் அது அன்னாருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அன்பின் ஓர் உதாரணமாக ஆகிற்று. மேலும் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்ததற்கான ஓர் மேலான உதாரணமாகும். உஹது போரில் ஹஜ்ரத் தல்ஹா அவர்களின் அன்பு பற்றி காண கிடைக்கிறது. எவ்வாறு அவர்கள் தனது கைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்திற்கு முன் வைத்து எவ்வித அம்பும் அன்னாரின் மீது படாதவாறு வைத்திருந்தார்களோ அதேபோல் ஹஜ்ரத் ஷமாஸ் அவர்களும் மாபெரும் பங்களிப்பு வழங்கினார்கள். ஷமாஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது செய்யப்பட்ட அனைத்து தாக்குதல்களையும் தன் மீது தாங்கிக் கொண்டார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஷமாஸ் தொடர்பாக கூறினார்கள், நான் ஷமாஸை ஏதேனும் ஒன்றோடு ஒப்பிட வேண்டும் என்றால் கேடயத்தோடு ஒப்பிடுவேன் என்றார்கள். அவர் உஹது மைதானத்தில் எனக்கு ஓர் கேடயமாகவே ஆகியிருந்தார். அவர் எனது முன்னும் பின்னும் வலப்புறமும் இடப்புறமும் பாதுகாத்தவாறு இறுதி மூச்சு வரை போரிட்டு வந்தார். அன்னார் கூறினார்கள், நான் எப்புறம் பார்த்தாலும் ஷமாஸ் மிகவும் துணிச்சலோடு போரிட்டவாறே அவரை கண்டேன். எதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குவதில் வெற்றியடைந்த போது அன்னாருக்கு மயக்க நிலை ஏற்பட்ட போதும் கூட ஷமாஸ் தான் கேடயமாக மாறி அன்னாருக்கு முன் நின்றார். எதுவரை என்றால் அவர் மோசமாக காயமுற்றார். அதே நிலையில்தான் அவர் மதீனா எடுத்து வரப்பட்டார். ஹஜ்ரத் உம்மு சல்மா அவர்கள், இவர் எனது தந்தையின் சகோதரரின் மகனாவார், நான் இவருக்கு நெருங்கிய உறவினராவேன், எனவே எனது வீட்டில் இவருக்கு சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்றார்கள். ஆனால் அதிகமாக காயங்களின் காரணமாக 1.5 அல்லது 2 நாளுக்கு பிறகு அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மற்ற ஷஹீதுகள் அடக்கப்பட்டது போல்
ஷமாஸையும் அவருடைய ஆடையிலேயே அடக்கம் செய்யுங்கள். பிறகு சயீத் பின் ஜயத் என்ற ஒரு சஹாபி இருந்தார்கள். இவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மச்சான் ஆவார்கள். இவர் இஸ்லாத்தை ஏற்ற போதும் ஹஜ்ரத் உமர் இவரை வெட்டுவதற்காக கையை ஓங்கிய போது அவருடைய மனைவி, அதாவது ஹஜ்ரத் உமர் அவர்களினுடைய சகோதரி முன்னால் வந்ததன் காரணமாக காயமடைந்தார்கள். அதன் தாக்கம் ஹஜ்ரத் உமர் அவர்களின் மீது எந்த அளவுக்கு ஏற்பட்டதென்றால் இஸ்லாத்தை ஏற்பதன் பக்கம் கவனம் ஏற்பட்டது. ஹஜ்ரத் சயீத் அவர்களின் இறைவன் மீதுள்ள அச்சத்தின் தரம் தொடர்பாக ஒரு சம்பவம் கிடைக்கிறது. அவர்களுக்கு ஒரு நிலம் இருந்தது. அதுவே அவருடைய வாழ்வாதாரமாக இருந்தது. அந்த நிலத்தோடு ஒரு பெண்ணுடைய நிலமும் ஒட்டி இருந்தது. அந்த பெண் இவர்களின் நிலத்தில் சில தன்னுடையது என்று வாதித்தார்கள். அதாவது இவர்கள் அந்த பெண்ணின் நிலத்தின் ஒரு பகுதியை அபகரித்து விட்டதாக கூறினாள். ஹஜ்ரத் சயீத் அவர்கள் கூறினார்கள், எவ்வித வழக்கின் தேவையும் இல்லை, தனது முழு நிலத்தையுமே விட்டுவிட்டார்கள், அந்த பெண்ணுக்கு கொடுத்து விட்டார்கள். கூறினார்கள், எவர் அநியாயமாக ஒருவருடைய நிலத்தில் ஒரு ஜான் அளவு நிலத்தை அபகரித்தாலும் அவர் கியாமத் நாளன்று 7 நிலத்தின் சுமையை சுமக்க வேண்டி வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டுள்ளேன். எனவே நான் இந்த குற்றச்சாட்டை என் மீது சுமத்திக் கொள்ள விரும்பவில்லை, சண்டையிடவும் விரும்பவில்லை. ஆனால் ஒருவருடைய நிலத்தை இவர் அபகரித்து விட்டார் என்றும் கூட உலகம் கூறாமல் இருக்க வேண்டும் அல்லவா? ஏனென்றால் இவர் ஒரு பெண்ணின் நிலத்தை அபகரித்து விட்டார், தெரிய வந்தபோது திருப்பிக் கொடுக்கிறார் என்றும் உலகம் கூறலாம். எனவே தன்னை இந்த பள்ளியிலிருந்து தூய்மையாக்குவதற்கு அந்த பெண்ணிற்காக துவா செய்தார்கள். இவர்கள் அதிகம் துவா செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இவ்வாறு துவா செய்தார்கள், அதாவது இந்த பெண் அநீதிக்கு ஆளானவள் இல்லை என்றால், அதாவது அநீதி இழைத்தவள் என்றால் அல்லாஹ் இவளை பிடிப்பானாக, அவளினுடைய முடிவு தீயதாகட்டுமாக என்று துவா செய்தார்கள். கூறுபவர்கள் கூறுகின்றனர், அந்த பெண் குருடியாகி இறுதியில் மரணித்து போனாள், மேலும் படிப்பினைக்கு ஆளானால். உண்மையை கூறுவதும் எவருக்கும் அஞ்சாதிருப்பதும் சஹாபாக்களினுடைய ஒரு தனிச்சிறப்பாகும். ஹஜ்ரத் சயீத் பின் ஜயத் தொடர்பாக வருகிறது, ஒரு நாள் கூஃபாவில் அமீர் முஆவியாவால் நியமிக்கப்பட்ட கவர்னர் ஒரு நாள் ஜாமியா பள்ளிவாசலில் அமர்ந்திருந்தார். ஹஜ்ரத் சயீத் அவர்களும் வந்தார்கள். மிகுந்த மரியாதையுடன் அவர்களை வரவேற்றார். பிறகு தன்னோடு அமர்த்தினார். அதே வேளையில் கூஃபாவை சார்ந்த ஒருவர் வந்து ஹஜ்ரத் அலி அவர்களை ஏசி பேசினார். அவர் மீது சயீத் மிகுந்த கோபம் கொண்டார்கள். கவர்னர் முன்னால் பேசுகிறார், எனவே நான் அமைதியாக இருக்க வேண்டும் என்று இருக்கவில்லை. கூறினார், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்டுள்ளேன், ஹஜ்ரத் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர் பின் அவாம், சஅத் மற்றும் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று கூறினார்கள். மேலும் கூறினார்கள், 10வது ஒருவரும் உள்ளார், அவர் பெயரை நான் கூற மாட்டேன். அழுத்தம் கொடுத்து கேட்டபோது 10வது நான் ஆவேன், அதாவது சயீத் பின் ஜயத் என்றார்கள். அன்னாரிடமிருந்து இன்னொரு அறிவிப்பும் உள்ளது. மிக அதிகமாக ஹராமான ஒன்று முஸ்லிமின் மீது அநியாயமாக கண்ணியத்தின் மீது தாக்குதல் தொடுப்பதாகும். இன்று இதைத்தான் முஸ்லிம்கள் மறந்துவிட்டனர். பெரிய அளவிலிருந்து சிறிய மட்டம் வரை, சிறிய விவகாரங்கள் வரை நாம் பார்க்கிறோம், முஸ்லிம்களின் கண்ணியத்தின் மீது தனது சுய லாபத்திற்காக தாக்குதல் நடத்துகின்றனர். பிறகு இன்னொரு சஹாபி ஹஜ்ரத் சுஹைப் பின் சனான் ரூமி பற்றி வருகிறது. அல்லாஹ்வின் அனுமதியுடன் முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கான அனுமதி கிடைத்தபோது ஹஜ்ரத் சுஹைப் அவர்களும் ஹிஜ்ரத் செய்ய எண்ணினார்கள். ஆனால் முதலில் ஓர் அடிமை என்றுதான் வந்தார்கள். பிறகு சிறிது சிறிதாக முன்னேறி, அதாவது
அடிமையிலிருந்து விடுதலையாகி முன்னேறி வியாபாரம் செய்து செல்வந்தரான வியாபாரியாக ஆனார்கள். வியாபாரம் மூலம் அதிகம் செல்வம் சேர்த்தார்கள். ஹிஜ்ரத் செய்து கிளம்பிய போது மக்காவாசிகள் அவர்களிடம், நீர் ஓர் அடிமை என்ற அடிப்படையில் தான் இங்கு வந்தீர்கள், எனவே இங்கிருந்து சம்பாதித்த செல்வத்தை நீங்கள் எடுத்துச் செல்ல ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றனர். அதற்கு அவர்கள், அப்படியென்றால் நான் என்னுடைய செல்வத்தை விட்டுவிடுகிறேன் என்றார்கள். நான் செல்வத்தை விட்டுவிட்டால் என்னை போக விடுவீர்கள் தானே என்றார்கள். எவ்வாறு இருப்பினும் அவர்கள் தனது பாதி செல்வத்தை மக்காவாசிகளிடம் ஒப்படைத்தார்கள். ஹிஜ்ரத்திற்கான திட்டம் தீட்டினார்கள். அவர்கள் தனது குடும்பத்துடன் மதீனாவை நோக்கி கிளம்பிய போது சில குறைஷிகள் அன்னாரை பின்தொடர்ந்தனர். சுஹைப் சிறந்த வீரராவார். அம்பு ஏதுவதிலும் புலமை பெற்றிருந்தார்கள். அவர்கள் நிராகரிப்பாளர்களை கண்டவுடன் தனது அம்புகளின் பையிலிருந்து அனைத்து அம்புகளையும் எடுத்து பரத்தி வைத்தார்கள். மேலும் நிராகரிப்பாளர்களை பார்த்து, குறைஷிகளே, நான் உங்கள் அனைவரையும் விட சிறந்த அம்பு ஏதுபவன் ஆவேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனது இறுதி அம்பு முடியும் முன் நீங்கள் என்னை அடைய முடியாது. அத்தோடு என்னிடம் வாளும் உள்ளது. அத்தோடும் சண்டையிட வேண்டி வரும். நீங்கள் என்னை அமைதியாக செல்ல விடுங்கள், அதுதான் சிறந்தது. அதற்கு பதிலாக நான் இன்ன இடத்தில் வைத்துள்ள மீதமுள்ள செல்வத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இவ்வாறு அவர்கள் மிகவும் நுட்பமான ஞானத்துடன் தனது செல்வத்தை தியாகம் செய்து தனது குழந்தைகளையும் காப்பாற்றினார்கள். தானும் பாதுகாப்பாக சென்றார்கள். சுஹைப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தபோது எவ்வாறு தனது செல்வத்தை தியாகம் செய்து தனது ஈமான் மற்றும் உயிரை காத்துக்கொண்டு இங்கு வந்தோம் என்பதை எடுத்து கூறினார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இழப்பிற்கான வியாபாரம் செய்யவில்லை, மாறாக சிறந்த வாணிபம் செய்துள்ளீர்கள் என்றார்கள். ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு, ஒவ்வொரு தொனி. ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஹஜ்ரத் சுஹைபிடம் கூறினார்கள், நீங்கள் அதிகமாக மக்களுக்கு உணவு அளிக்கின்றீர்கள், அதில் வீண் விரயம் இருக்குமோ என்ற அச்சம் உள்ளது என்றார்கள். ஹஜ்ரத் சுஹைப் அவர்கள் கூறினார்கள், நான் உணவளிப்பதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஓர் கட்டளை கிணங்கவே ஆகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அறிவுரை வழங்கியவாறு கூறினார்கள், மக்களுக்கு உணவளிப்பவரும் சலாத்தை பரப்பக்கூடியவரும் உங்களில் சிறந்தவராவர் என்று கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று மக்களுக்கு கூறுவது ஒரு நன்மையாகும். இதை சிறந்தவர்களின் அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். கூறுகிறார், நான் இந்த அறிவுரையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்டேன், மேலும் நான் அதை பற்றி பிடித்துக் கொண்டேன். கூறினார்கள், நான் ஆகுமானதை தவிர வீணாக செல்வத்தை செலவு செய்வதில்லை. ஹஜ்ரத் சுஹைப் அவர்களின் அந்தஸ்து ஹஜ்ரத் உமர் அவர்களின் பார்வையிலும் உயர்ந்ததாக இருந்தது. ஹஜ்ரத் உமர் அவர்கள் தனது ஜனாசாவை ஹஜ்ரத் சுஹைப் தான் தொழ வைக்க வேண்டும் என கூறியிருந்தார்கள். மேலும் அடுத்த ஹலீஃபா தேர்ந்தெடுக்கப்படாதவரை தொழுகைகளில் இவர்களே இமாமத்தும் செய்து வந்தார்கள். ஹஜ்ரத் உசாமா ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விடுவிக்கப்பட்ட அடிமை ஹஜ்ரத் ஜயத் அவர்களின் மகன் ஆவார்கள். இவர்கள் எப்படிப்பட்ட நற்பேறு பெற்றவர்களாக இருந்தார்கள் என்றால், இவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாசத்தை பெற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த அளவுக்கு அன்பு காட்டி வந்தார்கள் என்றால், ஹஜ்ரத் உசாமா அவர்களே கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உசைன் மற்றும் அவர்களை, அதாவது ஹஜ்ரத் உசாமா அவர்களை அன்னாரின் இரு தொடைகளில் உட்கார வைப்பார்கள். மேலும், அல்லாஹ்வே, இவர்கள் இருவர்களோடும் அன்பு செலுத்துவாயாக, நானும் இவர்களோடு அன்பு கொள்கிறேன் என்றார்கள். ஆனால் தர்பியத் மற்றும் மார்க்கம் என்று வரும்போது அங்கு முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் கட்டளைகள் மட்டும்தான். பிறகு தனிப்பட்ட அன்புகள் முடிந்து விடுகின்றன. ஹஜ்ரத் உசாமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் சிறு வயதுடையவராக இருந்தார்கள். அன்னாரின் வஃபாத்தின் போது கூட இவர்களின் வயது 18 இருந்தது. இவர்களுக்கு சில போர்களில் பங்கெடுக்கும் நற்பாக்கியமும் கிடைத்தது. ஒரு சம்பவம் வருகிறது. போரில் ஒரு நிராகரிப்பாளர் உசாமாவிற்கு முன்னால் வந்தபோது உடனடியாக கலிமா சொல்லிவிட்டார். ஆனால் இவர்கள் பிறகும் கூட அவரை கொன்று விட்டார்கள். மரணபயத்தால் இவர் கலிமா கூறினார் என கொன்று விட்டார்கள். ஹஜ்ரத் உசாமா கூறுகிறார்கள், நான் இந்த சம்பவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறியபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த மனிதர் கலிமா கூறிய பிறகும் கூடவா அவரை நீங்கள் கொன்றீர்கள்? நான் கூறினேன், அவர்
தப்பிப்பதற்காகத்தான் களிமா கூறினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அவரின் உள்ளத்தை பிளந்து பார்த்தீர்களா? அவர் களிமா கூறிய பிறகுமா நீங்கள் அவரை கொன்றீர்கள் என்று மீண்டும் கூறினார்கள். உசாமா கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை எந்த அளவுக்கு மீண்டும் மீண்டும் கூறினார்கள் என்றால், அந்தோ நான் முஸ்லிமாக இல்லாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று கூறினார்கள். உசாமா கூறுகிறார்கள், இனிமேல் ஒருபோதும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறும் எவரையும் கொல்ல மாட்டேன் என நான் அன்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டேன். இந்த விஷயங்கள் இன்றைய முஸ்லிம்களுக்கும் புரிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இஸ்லாத்தின் பெயரால் அந்நியர்கள் மீது ஒரு பக்கம் அநீதி இழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றனர். முஸ்லிம்கள் முஸ்லிம்களையும் கொன்று குவிக்கின்றனர். சிரியா போர் தொடர்பாக கூறப்படுவது என்னவென்றால், கடந்த சில ஆண்டுகளில் போர் ஆரம்பித்ததிலிருந்து லட்சக்கணக்கானோர் அங்கு கொல்லப்பட்டுள்ளனர். முஸ்லிம்களே முஸ்லிம்களை கொன்றனர். களிமா சொல்லக்கூடியவர்களே ஒருவர் மற்றவரை கொள்கின்றனர் அல்லது அதன் பெயரால் கொள்கின்றனர். யமனிலும் களிமா கூறக்கூடியவர்கள் கொல்லப்படுகின்றனர். வேறு ரீதியிலான அநீதிகள் இழைக்கப்படுகின்றன, துன்புறுத்தப்படுகின்றார்கள். அல்லாஹ் இந்த முஸ்லிம்களுக்கு அறிவை வழங்குவானாக. இவர்கள் சஹாபா மற்றும் ரசூலின் மீது நேசம் கொண்டுள்ளோம் என முழக்கமிடுபவர்களாக மட்டும் இல்லாதிருப்பார்களாக, மாறாக அவர்களின் அமல்களின்படி அமல் செய்யப்பவர்களாகவும் ஆவார்களாக. ஆனால் அசல் விஷயம் என்னவென்றால், இவர்கள் இஸ்லாத்தின் பெயரால் தங்களது சுய லாபத்தை ஈட்டுகின்றனர். இஸ்லாமிய போதனைகளின் அலிஃப் பே கூட இவர்களுக்கு தெரியவில்லை. தமது ஆதிக்கத்தை நிரூபிக்கவே இவர்கள் முயற்சிக்கிறார்கள். வாயில் அல்லாஹ்வின் பெயர் உள்ளது, ஆனால் உள்ளத்தில் முழுக்க முழுக்க சுயம் மட்டுமே உள்ளது. உலகில் இக்காலத்தில் அல்லாஹ் உண்மையான தக்வாவை உருவாக்குவதற்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். இந்த முஸ்லிம்கள் அன்னாரை ஏற்காதவரை இவர்களின் நிலை சீர்பட முடியாது. இந்த மக்களின் நிலையை பார்த்து நாம் நன்றி செலுத்த வேண்டும், நன்றியின் உணர்வில் முன்னேற வேண்டும். இக்காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பராக அனுப்பியுள்ள அந்த வழிகாட்டியை ஏற்கும் நற்பாக்கியத்தை நமக்கு வழங்கியுள்ளான். அன்னார் நமக்கு சஹாபாக்களின் உயர் அந்தஸ்து தொடர்பாக எடுத்து கூறியுள்ளார்கள். மேலும் அவர்களின் பின்னால் செல்லுமாறும் அறிவுறுத்தியுள்ளார்கள். மேலும் சஹாபாக்களின் முன்மாதிரிகள் எப்படிப்பட்டதாகும் என்றும் அதை முன்மாதிரியாக கொண்டு அதன்படி நடக்க முயற்சிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள். எனவே இதை நம் முன்னால் வைத்தால் மட்டுமே, மேலும் அன்னாரின் கூற்றுக்களை புரிந்தால் மற்றும் அதன்படி நடக்க முயற்சித்தால் உண்மையான முஸ்லிமாக ஆக முடியும். அன்னார் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், அசல் விஷயம் என்னவென்றால், மனிதன் ஆசைகள் மற்றும் நோக்கங்களை விட்டு விலகி இறைவனிடம் வராதவரை அவன் எதையும் பெறுவதில்லை. அவன் தனக்கு இழப்பையே ஏற்படுத்திக் கொள்கிறான். ஆனால் அவன் தனது அனைத்து மன இச்சைகள் மற்றும் நோக்கங்களிலிருந்து விலகி வெறுங்கையோடும் தூய உள்ளத்தோடும் இறைவனிடம் சென்றால் இறைவன் அவனுக்கு வழங்குகிறான், இறைவன் அவனை பாதுகாக்கின்றான். ஆனால் நிபந்தனை என்னவென்றால், மனிதன் மரணிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். மேலும் அவனது வழியில் இழிவையும் மரணத்தையும் வரவேற்பவனாக இருக்க வேண்டும். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், பாருங்கள், உலகம் அழியக்கூடிய ஒன்றாகும். ஆனால் அதை இறைவனுக்காக விடுபவருக்கே அதன் இன்பமும் கிடைக்கின்றது. இதனால்தான் இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் சஹாபாக்களின் சம்பவங்களை கண்டோம். இறைவனுக்காக விட்ட பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு அதிகமாக அருளினான். ஆனால் பிறகும் கூட அவர்களுக்கு தங்களது மறுமையை பற்றிய கவலை இருந்தது. அதாவது அவர்கள் முழுமையாக இறைவனுக்காக ஆகியிருந்தனர். ஆனால் கூறுகிறார்கள், அல்லாஹுவுக்கு நெருக்கமாக ஆகிவிடுபவரை இறைவன் உலகில் அவருக்கு வெற்றியை வழங்குகிறான். இந்த வெற்றிக்காகத்தான் உலகவாதிகள் 1000 முயற்சிக்கின்றனர். ஏதேனும் பட்டம் கிடைத்து விட வேண்டும், மதிப்பு மரியாதை கிடைக்க வேண்டும், அல்லது அரசவையில் நாற்காலி கிடைக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றனர். சுருக்கமாக
அனைத்து உலக மதிப்பு மரியாதைகளும் இறைவனுக்காக அனைத்தையும் விட்டுவிட முயல்பவர்களுக்கே கிடைக்கிறது. மேலும் அனைத்து உள்ளங்களிலும் அவர்களின் கண்ணியமே போடப்படுகின்றது. மாறாக அவர்கள் அனைத்தையும் விட்டுவிடுகின்றனர். சுருக்கமாக, இறைவனுக்காக இழப்பவர்களுக்கு அனைத்தும் வழங்கப்படுகின்றன. அவர்கள் இறைவழியில் இழந்ததை விட பன்மடங்கு அதிகமாக பெறாதவரை அவர்கள் மரணிப்பதில்லை. இறைவன் யாரிடமும் கடன் வைப்பதில்லை. ஆனால் இதை கேட்பவர்கள் மற்றும் இதை பற்றி அறிந்தவர்கள் மிக குறைவானவர்களே உள்ளனர் என்பது வருத்தத்திற்குரியதாகும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அன்னாரின் கூற்றுக்களின்படி அமல் செய்தவாறு அல்லாஹ் மற்றும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக பின்பற்றக்கூடியவர்களாகவும் மேலும் அவனது கட்டளைகளின்படி அமல் செய்பவர்களாக ஆவோமாக. தொழுகைகளுக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா ஹாசிர் தொழுகை தொழ வைப்பேன். அது மதிப்பிற்குரிய அமதுல் மஜீத் சாஹிபா உடையதாகும். இவர் சௌத்ரி நாசிர் அஹமத் சாஹிப் நாயிப் அமீர் யூகே மற்றும் மர்கசி ஜாய்தா துறையினுடைய இன்சார்ஜ் ஆக உள்ளார்கள். இவர்களினுடைய மனைவி ஆவார்கள். 9 ஜனவரி 2018 அன்று இவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி மௌலவி அப்துல்லா சனோரி சாஹிப் அவர்களினுடைய மகன் வழி கொள்ளு பேத்தி ஆவார்கள். திருமணத்திற்கு பிறகு 1978 ஃபசல் பள்ளிவாசலின் அருகே வசித்து வந்தார்கள். தொழுகை மற்றும் நோன்பை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். சந்தாக்களை முறையாக கொடுப்பவர், கருணை உள்ளவர், நல்ல பழகக்கூடியவராகவும் விருந்து உபசரிப்பவராகவும் நல்ல களப்பற்ற பெண்மணியாகவும் இருந்தார்கள். அனைவரின் துக்கம் மற்றும் வேதனையில் பங்கெடுப்பவர், ஹிலாஃபத்தோடு அதிக தொடர்புடையவராக இருந்தார்கள். தனது குழந்தைகளுக்கும் இந்த தொடர்பை கொண்டிருக்குமாறு அறிவுறுத்தி வந்தார்கள். தொழுகையை பேணி வருமாறு அறிவுறுத்தி வந்தார்கள். குழந்தைகளுக்கு நல்ல தர்பியத் வழங்க முயற்சித்தார்கள். அத்தோடு தமது பகுதியின் குழந்தைகளுக்கும் திருக்குரான் கற்றுக் கொடுக்கும் நல்வாய்ப்பையும் பெற்றார்கள். லஜ்னா யூகேவில் ஹித்மத்தே ஹல்க் மற்றும் ஜியாஃபத் அதாவது விருந்து உபசரிப்பு துறைகள் தவிர ஜல்சா சாலானா யூகேவில் விருந்து உபசரிப்பினுடைய பொறுப்பாளராகவும் பணியாற்றும் நற்பேறு பெற்றார்கள். பின் விட்டு சென்றவர்களில் கணவர் மியா சௌத்ரி நாசிர் அஹமத் சாஹிப் தவிர 4 மகள்கள் உள்ளனர். யூகேவினுடைய தற்போதைய மற்றும் முன்னாள் சதர் லஜ்னா இமாயில்லா இருவருமே இவர்கள் தொடர்பாக எழுதியுள்ளது என்னவென்றால், மிகவும் நேசம் கொள்ளக்கூடிய பெண்மணி ஆவார்கள். அவர்களை சந்திக்கக்கூடிய அனைவரும் தன்னலமற்ற அன்பை உணர்வர். ஜல்சாவில் நீண்ட காலம் விருந்து உபசரிப்பினுடைய நாசிமா ஆகவும் பணியாற்றியுள்ளார்கள். கடின உழைப்போடும் களப்பற்ற தன்மையோடும் இத்தொண்டை நிறைவேற்றினார்கள். ஜியாஃபத் செக்ரட்டரியாகவும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பினை பெற்றார்கள். மிகவும் பணியுடன் இப்பணியை செய்தார்கள். அல்லாஹ் மர்ஹூமாவினுடைய பதவிகளை உயர்த்துவானாக. மேலும் இவர்களின் நன்மைகளை இவர்களின் மகள்களிலும் அல்லாஹ் தொடரச் செய்வானாக. நான் கூறியது போன்று தொழுகைகளுக்கு பிறகு வெளியே சென்று ஜனாசா ஹாஜர் தொழ வைப்பேன். சகோதரர்கள் இங்கேயே சஃப்களை சரி செய்து கொள்ளுங்கள். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.
اللهم صل على محمد وعلى آل محمد